அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையை விளங்குவோம். பேர் புகழும் பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஸ்டேட்டஸும் பெண்கள் கண்ணியத்தை இழந்து, மரியாதையை இழந்து, மானத்தை இழந்து, நான் ஒரு கணவன், ஒரு கணவனின் மனைவி, நான் ஒரு சகோதரியின் சகோதரி, சகோதரனின் சகோதரி என்ற அந்த கண்ணியம் எல்லாம் இழந்து, சகோதரிகளே, சோசியல் மீடியாலேயோ அடுத்தவங்களோட மானத்தெல்லாம் எடுத்து விக்கிறவங்களாகவோ வேணாம், ஆகாதீங்க, ஆக விடாதீங்க. இளம் பெண்மணிகளுக்கு குறிப்பாக சொல்லி வையுங்கள். உலக மோகத்தில, சோசியல் மீடியாட மோகத்தில, அந்த பைத்தியத்தில, அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறக்காதீங்க. சிலவங்களுக்கு லைக்ஸ் பைத்தியம், சிலவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பைத்தியம், சிலவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பைத்தியம். அவ பொம்புலன்ற இடத்தை மறந்துட்டா. நடக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் துனியாட மோகங்கள்ல வகைகள் தான். அவ கவுன் எடுத்தாலும், பேசினாலும், சமைச்சாலும் எல்லாம் உலகத்துக்கு வாழ்க்கையை நரகமாக்கும் பெண்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மிதிக்கும் பெண்கள், மறுமையின் நெருப்பை மறந்த பெண்கள். எவ்வளவு பெரிய இஸ்லாத்தோட கண்ணியத்தை இல்லாமாக்குறோம். முஸ்லிம் பேரை வச்சுக்கொண்டு, ஹிஜாபை வச்சுக்கொண்டு, இதெல்லாம் ஒரு விதமான மோகங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராபியா பஸரியா வாழ்ந்த காலம் 1200 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெண்மணி. அவருக்கு எந்த பேஸ்புக் ஐடியும் இல்லை, உலகத்தில் எந்த பிரபலியமும் இல்லை. ஆனா அல்லாட்ட பிரபலியம். ஏழை பெண்மணி, நீக்ரோ பெண்மணி, அழகும் இல்லை, குடும்பமும் இல்லை, பணமும் இல்லை. ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க ராபியா பஸரியாவை ஞாபகம் செய்கிறது. என்ன இருந்துச்சு அவட்ட? அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்துச்சு. இஷா தொழுதுட்டு குளித்துக் கொள்வா, கணவனிடம் கேட்பா, எனக்கு உங்களின் பக்கம், உங்களுக்கு என்னின் பக்கம் ஏதாவது தேவை இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் கணவனை தன்னுடைய ஆசையால், தன் சந்தோஷத்தால், அழகால் சந்தோஷப்படுத்துவது அந்த ஈமானிய பெண்களின் குணமாக இருந்துச்சு. இது மார்க்கம், இதுக்கு நன்மை. ஒரு பெண்மணி, தீனுடைய பெண்மணி, நடிகைகளை பார்த்து வாழ்ற பெண்மணி அல்ல, ஷரியத்தை பார்த்து வாழ்ற பெண்மணி, ஃபாத்திமாவுடைய சம்பவத்தை வாசிக்கிற பெண்மணி, ஹயாத்து சஹாபாவை வீட்டுக்குள்ள வாசிக்கிற பெண்மணி. கணவனோட ஏதாவது வாய்த்தக்கம் வந்துட்டு என்ன செய்யறது? இரவுல தூங்குற நேரத்துல அல்லது ஓய்வா இருக்கிற நேரத்துல கணவன் கையை பிடிப்பா. நான் ஒரு நாளும் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் இன்பமாகாது உங்களோட கோபத்தோட தூங்குறது, நீங்க என்ன மன்னிச்சு கொள்கிறீங்களான்னு கெஞ்சுவா. ஹதீஸ்ல வருகிறது. இப்படியான பெண்ணுக்கு காலை விடியல் வருவதற்கும் மலக்குமார்களுடைய துஆ கிடைக்குது. சினிமா என்ன சொல்லி தருகிறது? தொடர் நாடகங்கள் என்ன சொல்லி தருது? கணவன் எப்படி குற்ற, மாப்பிள்ளைக்கும் வெக்கம் இல்லாம தலைவேலை செய்யாம இதைத்தான் கொண்டு கொடுத்துக்கிறாரு. நீ பாரு, விடாம பாரு. எந்த அளவுக்கு மோகம் வந்துட்டுண்டா, ஹஜ்ஜில 60 வயது தாண்டிய வயோதிப தாய் கோலம் எடுக்கணும் பேரப்பிள்ளைக்கு. என்ன கோல்? தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு? தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு? கபருக்கு போய்கிற தாய். எங்களை அந்நியர்களே சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையை சீர்குலைச்சி நாசமாக்கி, கணவன் கண்ணியத்தை இல்லாமலாக்கி, குடும்பத்துடைய மானத்தை மரியாதையை இல்லாமலாக்கத்தான் இந்த டெலி டிராமாஸை. குர்ஆன் ஓதப்பட வேண்டிய வீடுகள்ல, கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய வீடுகள்ல, சுப்ஹானல்லாஹ், நீ அதிகாரத்தோட வாழு, நீ பொம்பளை என்று சுமட்டு கொடுக்காதே, நீ போ. அன்றைக்கு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை விளங்கின பெண்மணி, கணவன் தலாக் சொல்லிட்டாரு, அந்தி கதஹரி உம்மி, நீ எனக்கு என்னுடைய தாயுடைய முதுக போல என்று சொல்லிட்டா, ஜாஹிலியா கால முறைப்படிக்கு தலாக் உண்டாகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கெஞ்சிரா. யாருக்காக? கணவனுக்காக. யா ரசூலல்லாஹ், 7வது வயதில் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், குழந்தைகளோடு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், தர்பியத் கிடைக்காது யா ரசூலல்லாஹ், அவர் கஷ்டப்படுவார் யா ரசூலல்லாஹ். கெஞ்சிரா பெண்மணி. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா கணவனை மீட்டிக்கொள்ள,
இன்றைக்கு எத்தனை கணவன்மார் எனக்கு தெரிஞ்சதுல பெண்கள் நியமிக்கிறாங்க, ஆண்கள் மட்டும் சொல்லல, எத்தனை ஆண்கள் கெஞ்சுறாங்க, பிள்ளையோட வாழுவோம், சந்தோஷமா இருப்போம், வாங்கோ வாழ்வோம், கெஞ்சுறாங்க கெஞ்சுறாங்க. ஆனா ஏறிட்டும் பார்க்க தயார் இல்ல. சினிமா தந்த பரிசு, நீங்க கொடுத்த நாடகம் தார பரிசு, இஸ்லாம் தார பரிச பாருங்கோ. விரட்டின மனைவிய அவ பைத்து ரசூல்ட்ட கெஞ்சுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டம் இல்ல சட்டம் இல்ல சட்டம் இல்ல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண்மணி கெஞ்சின கெஞ்சுதல்ல, அல்லாஹ்வே சொன்னான், கத் சமி அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். அல்லாஹ் அந்த உரையாடலை கேட்டான். அந்த பெண்மணியுடைய சட்டத்தல்ல அந்த பெண்ணை வச்சு மாத்துறான். அந்த கணவனுக்கு மீட்டிக்கொள்ள சொல்லுங்க, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் சொன்னாங்க, கணவன்கிட்ட சொல்லுங்க, 60 பேருக்கு குற்றப்பரிகாரமாக இந்த வார்த்தைக்கு கொடுக்க சொல்லுங்க. பார்த்தா சொல்றாங்க, என்னட்ட ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். கணவன் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒரு 60 பேருக்கு பங்குடுறதுக்கு ஒரு 60 கிலோ ஈச்சப்பழம் வந்துச்சு. அந்த ஈச்சப்பழத்தை சொன்னாங்க, இத கொண்டு போயிட்டு மதீனால ஏழைகளுக்கு பங்குடுங்கோயா. மனைவி பக்கத்துல, கணவன் இவ்வளவு வறுமையில கஷ்டத்துல, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் சொல்றாரு, என்னை விட மதீனால வேறு யாருதான் வறுமையில் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்குத்தான் ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. தலாக்கின் சொல்லி மனைவியும் கிடைச்சி குற்றப்பரிகாரமா இருந்த 60 கிலோ ஈச்சப்பழமும் வீட்டுக்கே வருகிறது. இதுதான் நான் சொன்னேன், இஸ்லாம் அக்மல் நிரப்பமானது, அஜ்மல் அழகானது, அஸ்கல் லேசானது. இதைத்தான் தாய்மார்களை விட்டிருக்கிறோம் நாங்க. இந்த இஸ்லாத்துடைய வாழ்க்கை இல்லாமத்தான் எங்கட வாழ்க்கை உண்மையிலே சின்ன பின்னமா போகுது. கண்ணியமானவர்களே, ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போறாரு, போக்குள்ள 50,000 சல்லி கொடுத்துட்டு போறான். தாய், வயோதிப தாய். அந்த கணவன், அந்த ஆண் மகன் போனதுக்கு பின்னால பெண்மணி வயோதிப தாய் பார்க்கிறா, ஒவ்வொரு மாதமும் ஒரு கடிதம் வருகிறது, ஒரு தாள் துண்டு வருகிறது. சல்லி கிடைக்கிற மாதிரி இல்ல, மஸ்ஜிதோரமா போய்த்து பிச்செடுக்கிறா. ஒரு நாள் ஒரு கேட்டாரு, உங்களோட மகன் எங்க, சல்லி அனுப்புறது இல்லையா? வெளிநாட்டுல ஒருக்க சல்லி தந்துட்டு போனாரு, அவ்வளவு தான், அதுக்கு பின்னால சம்பந்தமே இல்ல. கடிதம் மட்டும் அனுப்புவாரு, பணம் அனுப்ப மாட்டாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு தாழ் துண்டு அனுப்புவாரு, அத மகண்ட மஹப்பத்துல அப்படியே சுவர்ல நான் அப்படியே குத்தி வச்சுக்கிறேன். மகன் வந்தோடனே அதை எடுத்து கொடுக்கறதுக்கு கடிதங்களை இந்த புத்திசாலியான நபர் போய் அந்த தாழ் துண்டுகள் எடுத்து பார்க்கிறாரு. எல்லாமே செக் அனுப்பிக்குது, 50,000 1,00,000 செக் அனுப்பிக்குது. உம்மா நினைச்சா தாழ் துண்டு என்று சொல்லி. சகோதரிகளே, தாய்மார்களே, இது மாதிரிதான் குர்ஆன் என்ற வாழ்க்கை, ஆர்ட் ஆஃப் லைஃப், வாழும் ஒழுங்க தீன் இஸ்லாம்ன்றத நாங்க சுருட்டி வச்சுட்டு குர்ஆனை ரமதான்ல மட்டும் தொடுகிறோம், தூசி தட்டுறோம், சினிமாவை வச்சு வாழ போறோம், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கைய. சகோதரிகளே, உலகமே கலங்கி நிற்கும் உண்மையான இஸ்லாமிய பெண்மணியாக வாழ்ந்து பாருங்கள், ராபியா பசரியாவாக வாழ்ந்து பாருங்கள், கணவனை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் இறங்கும். துன்யா தாரியாவாக கணவன்கிட்ட பணத்தை வச்சு அளக்கிற பொம்பளையாக ஆகிடாதீங்க. பணம் தந்தா சந்தோஷம், வீட்டை கட்டி தந்தா சந்தோஷம் அல்ல. கண்ணியமான சகோதரிகளே, தீன தந்தா சந்தோஷப்படுங்கோ. ஒன்றும் இல்லைன்ற பஞ்சம் பாடும் பெண்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பல்ல, தன்னுடைய மகனோட வாழ வைக்க கூட விடல. ராபியா பசரியா முழுக்க இபாதத்தில் இருந்தாங்க. சகோதரிகளே, அன்றைக்கு வளர்த்த பிள்ளைகள் கூட உம்மக்கு தெரியாம லாம்ப பத்த வச்சுக்கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. தாய் வந்தா அவசரமா ஒரு சட்டி எடுத்து மூடி வச்சிடுவாங்க. விளக்க உம்மா கோவப்படுவா, இரவெல்லாம் முழிச்சு குர்ஆன் ஓதுறேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு போனை பார்த்து கொண்டிருக்கிற மகள், பாப்பா வந்தா தலையணைக்கு கீழே, உம்மா வந்தா தலையணைக்கு கீழே. இது யார்த்திருந்து படிச்ச படிப்பு? நாங்க போனோட பிள்ளையும் போனோட, நாங்க குர்ஆனோட பிள்ளையும் குர்ஆனோட. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இரவு முழுக்க அமல் செஞ்சு
மறுமையிட சிந்தனையோட வாழ்ந்தா. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி கல்யாணம் பேசி வராங்க. ராபியா பஸ்ரியாவுக்கு கேட்டாங்க, 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, திருமணத்துக்கு சம்பந்தமாகிறேன். முதலாவது கேட்டாங்க, ஏண்ட பட்டோல வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா? வலது கையில காப்பு, இடது கையில மோதிரம். யோசிக்கிறோம், பட்டோல எங்க கிடைக்க போகுது? வலதிலையா இடதிலையா? தெரியாது. அப்ப நான் எப்படி சந்தோஷமாயிப்பேன்? சொர்க்கமா நரகமா தெரியாது. சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பேனா விழுவேனா தெரியாது. சுப்ஹானல்லாஹ். மீசான்ல தட்டு நன்மையில கணமாகுமா பாவத்துல கணமாகுமா தெரியாது. பொம்பளையோட ஏக்கம், ராபியா பஸ்ரியாவுடைய ஏக்கம். சுப்ஹானல்லாஹ். நஃபீஸா அல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அஹ்ல பைத்தை சேர்ந்த முக்கியமான சிறந்த பெண்மணி. சகோதரிகளே, மௌத்தா போயிட்டாங்க மிஸ்ர்ல. எல்லாரும் சொன்னாங்க மதீனாவுக்கு மையத்தை கொண்டு போகணும். வேலைக்காரி பொம்பளை அழுது கொண்டு சொன்னா, அவ எங்க அடக்கப்படணும்னு அவவே முடிவெடுத்துட்டா. என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, எனது எஜமாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை சேர்ந்த அந்த நஃபீஸா அல் மிஸ்ரியா உலகத்தை விளங்கி மறுமையை தயாரிச்ச விதத்தை பாருங்க. சொன்னாங்க, என்னுடைய அந்த எஜமாட்டி பெண்மணி அவட சொந்த கபர அவட கட்டிலுக்கு கீழால தோண்டி வச்சிருக்கிறான். கபர தொண்டமா தோண்டி அந்த கபருக்குள் இருந்துதான் இரவெல்லாம் அமல் செஞ்சுக்கிறான். மறுமையிட யோசனை வாரத்துக்கு, மறுமையிட சிந்தனை வாரத்துக்கு. ஆயிரக்கணக்கான ஜுசுக்கள், ஆயிரக்கணக்கான ரக்காத்துகள் அவ வெட்டின கபருக்குள் இருந்தே மறுமையை நோக்கி தயாராக இருக்கிறார். சகோதரிகளே, பழைய கஃபனோடு தான் ராபியா பஸ்ரியாவுடைய மையத்து வைக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆச்சரியமான ஆண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் ஆட்டிப்படாம மறுமையின் பக்கம் விரைந்திருக்கிறார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் தெளிவோட தக்வாவோட தீனோட உண்மையான முத்தகீங்களாக வாழும் வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சு அருள் புரிந்து விடுவாயாக. ரஹ்மான், எங்களை கபூல் செய்வாயாக. எங்களோட சகோதர சகோதரிகளை கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கபூல் செய்வாயாக. தீன வரவேற்று தீனோட வாழ்ந்த நல்ல குடும்பங்களாக, சாலிஹான குடும்பங்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கி வைப்பாயாக. தாய்மார்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. 360 நாளும் விடுமுறை இல்லாமல் வேலை செய்யும் இயந்திரங்களை போன்று வேலை செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவனோட வேலைகளை ஹிதுமத்துகளை பொருந்திக் கொள்வாயாக. தீனோட வாழக்கூடிய கண்குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், ஒன்ன மறந்து துனியாட மோகத்துல மாட்டி சக்கராத்துல ஏமாந்து போற கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதே. ஒன்ன நினைச்சு துனியாவை கையாண்டு மறுமையில வெற்றி பெற கூட்டத்தில் எங்களை ஆக்கிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.